முதலமைச்சர் தளபதி விஜய் இந்த மாதிரி சிரிச்சு யாராவது பார்த்திருக்கீங்களா? என்னடா சொல்ற, எதுக்குடா? அவரையே சட்டசபையில சிரிக்க வச்ச டாப் 2 மொமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். செகண்ட் பிளேஸ்ல சாமி அமைச்சர் காமெடி தான் இருக்கு. நேத்து நடந்த சட்டசபையில முன்னாள் அமைச்சரும் கடலூர் மாவட்டத்துல இருக்க குறிஞ்சிப்பாடி எம்எல்ஏவான MRK பன்னீர்செல்வம் பேசும்போது அறநிலையத்துறை அமைச்சருக்கு பதிலா சாமி அமைச்சர்னு சொல்லியிருப்பாரு. சாமி அமைச்சர், இந்து சாமி அமைச்சர். அதை கேட்டு சீட்ல உட்காந்துருந்த நம்ம முதலமைச்சர் தன்னோட கையை முகத்துல வச்சு சிரிப்பை அடக்க முடியாம குலுங்கி குலுங்கி சிரிச்ச வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால செம ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பட்ஜெட்டா இல்ல நிதிநிலை அறிக்கைன்ற காமெடி தான் போய்கிட்டு இருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடர்ல திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் எந்த ஒரு உச்சரிப்பு பிழையும் இல்லாம தூய தமிழ்ல பட்ஜெட்டா வாசிங்க அப்படின்னு நிதியமைச்சருக்கு அறிவுரை சொல்லியிருப்பாரு. நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் இதை கவனிச்ச சபாநாயகர் JCD பிரபாகர் அவர்கள், நீங்க நிதியமைச்சரை தூய தமிழ்ல பேச சொல்றீங்க, ஆனா நீங்க பேசும்போது பட்ஜெட்னு சொல்றீங்க, அத தமிழ்ல நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 9 முறையாவது பட்ஜெட் என்று சொன்னீர்கள். பட்ஜெட் அதை நிதிநிலை அறிக்கை என்று சொல்லியிருந்தால் நன்றாக. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆக மொத்தம் நம்ம தமிழக முதலமைச்சரை குலுங்கி சிரிக்க வச்ச அனைவருக்கும் மிக்க நன்றி அப்படின்னு சொல்றவங்க மொத்தம் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ரெட் டாட்டா கமெண்ட்ல சொல்லுங்க.